ஹாய், ஹலோ, ராஜ் மலர் பேசுகிறேன். இந்த வீடியோவோட சிறப்பு பயணம் பாபநாசத்தை நோக்கி. அம்பாசமுத்திரம் தாண்டி விக்ரமசிங்கபுரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகான ஊர், மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம். இப்போ நம்ம பயணிக்கிறது விக்ரமசிங்கபுரம். இங்கே நம்ம பார்க்க போகிறது பாபநாசம் சிவன் கோயில். சிவனுக்கு இங்கே பேர் முக்காலத்தர் சுவாமி. தாயாருக்கு பேர் உலகாம்பிகை. போன 4/25 மேல தான் கும்பாபிஷேகம் நடந்தது. கரெக்டாக ஒரு மாதம் கழித்து நம்ம பார்க்குறோம். கும்பாபிஷேகம் டிவியிலெல்லாம் பார்த்தோம், ரொம்ப விமர்சையாக நடந்தது. இங்கே கோபுரம் ஒயிட்டில் தான் இருக்கும். கும்பாபிஷேகம் நடந்ததுனால சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு நீட்டாக இருக்குது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. அதனால் அந்த தரிசனம் ரொம்ப விசேஷம். இது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், பெரிய மண்டபம். இந்த மண்டபத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா படித்துறை இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய கல், ஒவ்வொரு கல்லும் ஒரு அடி உயரம் இருக்கும். ஸோ 18 படி கீழே இறங்கணும். இறங்கினோம்னா அங்கே ஆறு ஓடுது. அதுதான் தாமிரபரணியோட பிகினி. இங்கே புறப்படுற தாமிரபரணி தான் ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி எல்லாம் தாண்டி தூத்துக்குடியில் போய் கலக்குது. போன தடவை வரும்பொழுது கோபுரத்தை சுற்றி சாரங்கள் கட்டி வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த சாரமெல்லாம் இல்லாமல் அந்த கோபுரத்தை பார்க்குறது ஒரு எழிலான தோற்றமாக இருக்குது. இந்த கோயிலோட வருஷ விசேஷம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சித்திரை தமிழாண்டும் ரொம்ப விசேஷமான விழா நடக்கும். ஏராளமான பக்தர்கள் கூடுவாங்க. தை அமாவாசை, மாகாளி அமாவாசை டயங்களில் நம்முடைய முன்னோர்களுக்கு, யாருக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா இயற்கை மரணம் எய்தி கடந்த பின்பு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இங்கே விசேஷமாக நடக்கும். இந்த கோயில் கீழே இருக்கிற படித்துறையில் ஏராளமான அந்தணர்கள் அமர்ந்து மந்திரங்கள் ஓதி சூரியனை வேண்டி முன்னோர்களுக்கு எள்ளு தர்ப்பணம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். பயங்கரமான க்ரௌட் இருக்கும். ரொம்ப விசேஷம். இந்த தண்ணியில் இருந்து கரைக்கிறது. தனித்தனியாக பேரை சொல்லி, மூதாதையர்கள் பேரை சொல்லி அர்ச்சனையெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் இந்த பாபநாசம் ஆறுலேருந்து ஓடுற தண்ணி. இதுக்கு மேலே அகஸ்தியர் அருவின்னு ஒரு அருவி இருக்குது. அதுக்கு மேலே பொதிகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த அகஸ்தியர் அருவிக்கு மேலே தான் அகஸ்தியர் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு மேலே காரையார் டேம் இருக்குது, பெரிய டேம். அந்த டேமு கூட இப்போ 110 அடி நிறைஞ்சிருச்சு. இந்த காரையாறு டேமுக்கு அங்கிட்டு முந்தியெல்லாம் போட்டில் போனோம் அப்படின்னா ஆகாச தீர்த்தம்னு ஒரு அருவி இருக்கும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். போட்டில் போய் ரொம்ப தூரம் போயிட்டு நடந்து மேலே போய் அந்த ஆகாச தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே வரலாம்.
திரும்ப போட்டில் வரலாம். இப்போ சுற்றுப்புற சூழல் காரணமாக, பாதுகாப்பு காரணமாக அந்த போட்டு விடலை. ஏன்னா தண்ணியில் டீசல் நிறையா கலந்துருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடலை. காரையார் டேம்லேருந்து கீழே வந்து பாபநாசத்துக்கு கீழே கோயிலுக்கு மேலே வாட்டர் இரிகேஷன், அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்குது. நீர் மின்சாரம் தயாரிக்கிற இடம் இருக்குது. ஸோ அந்த நீர் மின்சாரம் தயாரிக்கிற டர்பைனுக்கு திறந்து விடக்கூடிய நீர் தான் ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வருது. ஸோ இது நீர்ப்பாசன விவசாயத்துக்கும் பயன்பட்டுக்கிறலாம். அதே நேரத்தில் அது தண்ணி வந்து மின்சாதனங்கள் சேமிக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ இந்த இடம்தான், இங்கேருந்து பெரியறது தான் தாமிரபரணி ஆறு. தண்ணி அப்படியே பிரமாதமாக இருக்குது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அந்த பாறைகளில் மோதி வர்ற அழகே அந்த வெண்நுரையோட காண கண்கோடி வேண்டும். கீழே ஓடுற தண்ணிக்கும் மேலே அந்த படிக்கட்டுக்கு மேலே இருக்கிற சிவனோட கோயில் கோபுரமும் என்ன ஒரு ரம்மியமான ஒரு பிளேஸ். இதில் லேசாக மலை சாரல் வேறு விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 3 நாளாகவே இந்த இடத்துல இந்த ஊரில் மலை சாரல் இருக்குது. அது இந்த கிளைமேட்டில் அந்த மலை சாரல் போய் விழுகிறது ரொம்ப அருமையாக இருக்குது. குளிக்கிறதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. குளிர் அப்படி ஒரு குளிர், ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது தண்ணி. குளிக்கிறது அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சுகம். அருமையான ஒரு அருவி பிளேஸு. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். சுற்றி காடு பாருங்கள். அந்த காட்டுக்குள்ளே அந்த பாறைகளில் மோதி அந்த தண்ணி வந்து போகிற அழகு அமைதியாகவும் போகுது, ஆர்ப்பரிச்சும் போகுது, சத்தம் போட்டுக்கிட்டும் போகுது. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி இருக்கிறதுனால தான் அந்த காலத்திலே வெள்ளைக்காரங்க வந்து மெஜ்ரா கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு துணி கம்பெனி வச்சுருக்காங்க. மெஜ்ரா கோட்ஸ் தான் பாபநாச தண்ணியோட குவாலிட்டிக்காக வச்சுருக்காங்க. இன்னும் இருக்குது மெஜ்ரா கோட்ஸ். ஸோ திரும்ப நம்ம அம்பையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது அன்பான நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ராஜ் மலர்.